சாரியா? இல்ல, வேஷ்டி. யாருக்கு? உங்க பாட்டிக்கு. சரி, ஓகே தாத்தா. தாத்தா, ஐ லைக் இட். நீங்க என்னை எப்படி கூப்பிட்டாலும் எனக்கு பிடிக்கும். ஏன்னா உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்குமே. சாரி வாங்கிட்டு வந்திருக்கேன். பிடிச்சிருக்கா? சாரி பிடிச்சிருக்கு. மேபி இதை நீங்க ரிசப்ஷனுக்கு கட்டிக்கலாமோ? இல்ல, கட்டிக்கலாம்ல? ஆ ஆ எஸ். நான் கூட உங்களுக்கு Dress வாங்கியிருக்கேன். எனக்கா? ஐயோ, நானே பாத்துக்கிறேன். வாவ், செமையா இருக்குங்க. ஐயோ, எனக்கு நீங்க Dress சூப்பரா இருக்குங்க என் செல்ல குட்டி. ஏன் கிள்னீங்க? அது கனவா இல்ல நிஜமான்னு தெரிஞ்சுக்க என்ன கிள்றதுக்கு பதிலா உங்களை கிள்ளிட்டேன். Dress செம சூப்பரா இருக்குங்க. I like it. I love you. நீங்க சொல்ல மாட்டீங்களா? ஓகே, அப்போ இது என்னது? பிரஸ். பிரஸ். ஐ லவ் டர்ன். யூ. என்னது இது? ஐ லவ் யூ. ஹாய், சொல்லிட்டீங்களே. நான் எங்க சொன்னேன்? இப்ப சொன்னீங்களே. இல்லையே. இப்ப சொன்னீங்களே. இல்லையே. அட சொல்லிட்டீங்க. சொல்லவே இல்ல. ஐ லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ சொன்னாலே. நான் சொல்லவே இல்ல. உள்ளத்தை அள்ளி அள்ளி தந்தாலே. ஐ லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ. காவியா, இந்த Dress உனக்கு சூப்பரா இருக்கு. எங்க வாங்குன? இத நான் வாங்கல. பார்த்தி எனக்காக ஸ்பெஷலா ஆர்டர் கொடுத்து ஸ்டிச் பண்ணது. பாத்தியாக்கா, பார்த்தி மாமா கண்ணாலேயே காவியாவை அளவெடுத்து அவளுக்கு கரெக்டா ஃபிட் பண்ணி கொடுத்திருக்காரு பாரு. சரிதானக்கா? மாலு அக்கா, மாமா உன்னை எந்த அளவுக்கு லவ் பண்ணியிருந்தா உனக்காக ஒவ்வொன்னத்தையும் இப்படி ரசிச்சு ரசிச்சு பண்ணுவாரு. அப்ப இனிமே காலை முதல் மாலை வரை மாமாவோட ஒரே வேலை காவியாவை ரசிக்கிறது தான். கரெக்டா? கல்யாணம் ஆயிட்டா ஹஸ்பண்ட் வைஃப் இப்படிதான் இருக்கணும். அப்பதான் ஃபேமிலி ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பார்த்தி மாமா காவியாவுக்கு செஞ்சதெல்லாம் இருக்கட்டும், ஜீவா மாமா உனக்கு என்ன செஞ்சாரு அத சொல்லு. சொல்லு. இந்த சாரி அவர்தான் கிஃப்ட் பண்ணாரு. அப்படியாக்கா? ஜீவா மாமாவா இத வாங்கி கொடுத்தாரு? ஆமாடி. சாரி சூப்பரா இருக்குக்கா. ரெண்டு மாமாங்களும் அவங்க பொண்டாட்டிங்களும் அப்படி கவனிச்சுக்கிறாங்க. என் கண்ணே பற்றும் போல இருக்கு.
காவியா எல்லாரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ரெடி அத்தை. காவியா, அத்தை, இந்த புடவையில நீ ரொம்ப அழகா இருக்க. அத்தை, பார்த்தி மாமா தான் காவியாவுக்கு வாங்கி கொடுத்திருக்காரு, அதுவும் ஸ்பெஷலா டிசைன் பண்ணி. மாமாவுக்கு காவியாவை பார்க்கும்போது அப்படியே கற்பனை பொங்கி வழியுது போல. பார்த்து காவியா, வழுக்கி விழுந்துராது சரியா? சரி காவியா, வா. என்ன மாப்பிள, பக்காவா ரெடி ஆயிட்ட? ஹேய், சூப்பரா இருக்குடா. தேங்க்ஸ் மாமா. ஹேண்ட்ஸம் அண்ட் ஸ்மார்ட். அண்ணா ரெடி ஆயிட்டீங்களா? ரெடிடா. காவியா நீ கிளம்பிட்டாங்களாம், உன்னையே மேடைக்கு வர சொன்னாங்க. இப்பயா போலாம். வா பாப்பலாம். அண்ணா ஆ, இந்த Dress வேற லெவல்ல இருக்குண்ணே. அப்படியாடா? அது காவியா தான் இந்த ட்ரெஸ்ஸை செலக்ட் பண்ணி கொடுத்தா. ஓ, என்ன மாப்பிள, ஏன் வெக்கப்படுற? அதானே பார்த்தேன். இந்த Dress புதுசா இருக்கும் போதே நினைச்சேன். அப்போ இனிமே எல்லாமே அண்ணியோட செலக்ஷன் தானா? அப்படி சொல்றா. டேய் சும்மா இருடா. டேய் ரெடியா? ரெடி. ரிசப்ஷனுக்கு எல்லாரும் வந்துட்டாங்க. வா போலாம். சரி வா வா, டைம் ஆயிடுச்சு. போலாம். ஆமா கூட்டிட்டு வாங்க. வா போலாம். ரொம்ப அழகா இருக்கு. வந்திருக்கிறவங்க எல்லாருக்கும் வணக்கம் சொல்லு காவியா. ஒரு நிமிஷம், இதோ வந்துடுறேன். ஹலோ மேடம், லேப்டாப் சர்வீஸ் பண்ணி எடுத்து வந்திருக்கேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கேஷ் எடுத்துட்டு வந்துடுறேன். ஓகே மேடம், ஓகே. ம். வாப்பா. என்னங்க மேடம் உங்கள் லேப்டாப்? கரெக்டட் ஃபைல்ஸ்லாம் ரெக்கவர் பண்ணி இந்த பென்ட்ரைவில் போட்டிருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. துரோகி.
துரோகி. என் வாழ்க்கையில எப்பவும் நான் மன்னிக்கவே மாட்டேன். நீ எப்படி காவியா கூட வாழ்ந்துறன்னு பாக்குறேன். ரம்யா, லேப்டாப் சர்வீஸ் பண்ணியாச்சா? இதுல இருந்த கரப்டட் ஃபைல்ஸ் எல்லாம் ரெக்கவர் பண்ணி இந்த பென் டிரைவ்ல காப்பி பண்ணிருக்காங்க. செக் பண்ணிக்க சொன்னாங்க. அக்கா, என்னடா? தேடும் கண் பார்வை துடிக்க துடிக்க. என்ன பாப்பா? இதெல்லாம் ஜீவாவோட வேலையா தான் இருக்கும். யார் கொடுத்தா? ஜீவா மாமா கொடுத்தாரு. அந்த மாமா எங்க இருக்காரு? மேல மேல. இந்தாங்க ப்ளீஸ்க்கா. கொடு. அம்மாடி பிரியா, சொல்லுங்க ஆச்சி. இந்த மொய் கவரையே என்கிட்ட கொடுக்குறீங்க. ஸ்டேஜ்ல கொடுங்க. இது உனக்குதான். புடி. எனக்கா? ஐ லவ். நான் இல்ல, ஜீவா தம்பி. என்னடா முகம் மாறிக்கிட்டே இருக்கு? நாம ஒன்றும் அவ்வளோ தப்பா எதுவும் எழுதி கொடுக்கலையாடா? என் தங்கம். நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். அம்மாடி இந்தாம்மா, ஜீவா தம்பி கொடுத்துச்சு. வரமா? ஐ லவ் யூ. பிரியா, கொடுங்க கொடுங்க. என்ன இது விபூதி? நீ தான் கொடுங்கோன்னு சொன்ன, கொடுத்தேன். ஐயோ, ஜீவா ஏதாவது கொடுத்துருப்பார்ல, அதை கொடுங்க. ஜீவாவா? உன்னை உன் தோப்பனார் காணோன்னு தேடிட்டு இருந்தார். அதை சொல்லதான் நான் வந்தேன். சாரி, ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு. நீங்க போங்க. சரிம்மா. அக்கா. என்னடா? ஏய், என்ன? அக்கா, ஜீவா மாமா பார்த்தா பாவமா இருக்குக்கா. ஒரே ஒரு வாட்டி வந்து ஐ லவ் யூ சொல்லுக்கா ப்ளீஸ்க்கா. இந்தாக்கா புடி. புடிக்கா. ஓபன் பண்ணி படிங்க.
டேய் டேய் ஐயோ வாடா ஓடிடலாம். இப்போ உங்க மாமா கிட்ட நான் ஐ லவ் யூ சொல்லணும் அதானே? ம் உங்க மாமா எங்க இருக்காரு இப்போ? இதோ அங்க. ஆ, வா. ம். குடி வர்றா மறக்காம கொடுத்துரு என்ன. இந்தா, ஒரு நிமிஷம் இருங்க எழுதிக்கிறேன். அதுக்கப்புறம் மாமா மாமா பாருங்க. இரு எழுதிக்கிட்டு இருக்கேன். மாமா பாரு மாமா. எழுதிக்கிட்டு இருக்கேன்றேன்ல. மாமா பாருங்கன்றல. அப்படி என்னத்தடா பார்க்க சொல்ற? என்ன இதெல்லாம்? பார்த்தா தெரியல? என் காதல பல ரூபத்துல சொல்லியிருக்கேன். என்ன வேணும்? நீங்க தான் வேணும். லவ் பண்றீங்களா? ஆ? அ, என்ன கேட்டீங்க? என்ன வேணும்னு கேட்டேன். அது உங்க அளவில்லாத அன்பு, தீராத காதல். முடியாதுன்னா என்ன பண்ணுவீங்க? ஆ? உங்களுக்கு என் மேல காதல் வர வரைக்கும் நான் உங்களை லவ் டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இப்படி எல்லாம் பண்ணா நான் ஐ லவ் யூ சொல்லிடுவேன்னு பாக்குறீங்களா? நிச்சயமா சொல்ல மாட்டேன். ஹலோ ஒரு நிமிஷம். என்ன? இந்த நாள் ம்? அதான். இன்னைக்குள்ள உங்களை என்கிட்ட ஐ லவ் யூன்னு சொல்ல வைக்கல. பாக்குறீங்களா? பாப்போம். சோல்ஜர்ஸ் போவி சின்ன குழந்தைங்கள போய் இப்படி கேட்க சொல்றீங்க? இப்ப நீங்க மட்டும் ஐ லவ் யூன்னு சொல்லலைனா இவங்க மட்டும் இல்ல, இவங்களோட அப்பா அம்மா மண்டபத்தில் இருக்கிற அத்தனை பேரும் எனக்காக உங்ககிட்ட சிபாரிசு பண்ணுவாங்க. இப்போ என்ன உங்ககிட்ட நான் ஐ லவ் யூ சொல்லணுமா? ஆமா. ஆட தேங்க்யூ. அதுக்கு முன்னாடி இந்த பசங்களெல்லாம் கொஞ்சம் போக சொல்றீங்களா? டே பசங்களா, அக்கா மாமா கிட்ட கொஞ்சம் தனியா பேசணுமா? அதான் நீங்க அப்படி போயிடுங்க. தேங்க்யூ. இப்ப சொல்லுங்க. உங்க காதலை நான் ஏத்துக்கிறதுக்கு முன்னாடி என் மனசுல இருக்கிற சில கேள்விகளுக்கு நீங்க பதில் சொல்லணும். என்னங்க இன்டர்வியூல வைக்கிறீங்க? சொல்லுவீங்களா? சொல்லலாமே, தாராளமா கேளுங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்க ஒரு பொண்ணை காதலிச்சதா என்கிட்ட சொன்னீங்க. இத தவிர என்கிட்ட சொல்லாம மறைச்ச விஷயம் வேற ஏதாவது இருக்கா? வேற ஏதாவதுன்னா நீங்க எதை பத்தி கேக்குறீங்க? நீங்க காதலிச்சதை தவிர என்கிட்ட வேற ஏதாவது உண்மைய சொல்லாம மறைச்சிருக்கீங்களா? காதலிச்சதை தவிர என்கிட்ட வேற ஏதாவது உண்மைய சொல்லாம மறைச்சிருக்கீங்களா? அப்படி எதுவும் நான் உங்ககிட்ட மறைக்கலைங்க. ப்ராமிஸ்? என்னங்க ப்ராமிஸ் எல்லாம் கேக்குறீங்க? என்ன நம்பலையா? உங்களை நான் நம்புறேன். நீங்க சொல்றத நான் முழுசா நம்புறேன். ஒருவேளை நீங்க என்கிட்ட எதையாவது சொல்லாம மறைச்சு அது எனக்கு பின்னால தெரிஞ்சிச்சுன்னா சத்தியமா சொல்றேங்க,
நான் உங்க மூஞ்சில முழிக்கவே மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி உங்ககிட்ட உண்மையா இருக்கேனோ அதே மாதிரி நீங்களும் என்கிட்ட உண்மையா இருக்கணும்னு நான் எதிர்பார்க்கறேன். நான் உங்ககிட்ட இது வரைக்கும் எதையுமே மறைச்சதில்ல, இனிமேலும் மறைக்க போறதில்ல. உண்மையான அன்போட நல்ல புரிதலோட எந்த ஒளிவு மறைவும் இல்லாத ஒரு வாழ்க்கைய உங்களால எனக்கு கொடுக்க முடியும்னா நான் உங்க காதல முழுசா ஏத்துக்கிறேன். எனக்கு போய் சொன்னா பிடிக்காத ஜீவா, உண்மையை மறைச்சா சுத்தமா பிடிக்காது. இந்த 2 விஷயமும் என்கிட்ட இருக்கு. உங்ககிட்டயும் இருந்தா இந்த மாதிரி தூதெல்லாம் அனுப்பாம நேரடியா என்னை பார்த்து என் கண்ணை பார்த்து ஐ லவ் யூ சொல்லுங்க.